நியாயமான கண்ணீரம் ஜபந்தான். ஆமேன். ஏனென்று சொல்றார், ஜபமே செய்யாத நியாயமான கண்ணீர், வேதனைகள், துயரங்கள், துக்கங்கள் ஆட்கொள்ளும் போது, உதவி செய்ய ஆள் இல்லாத போது, மனுஷனால் அது முடியாத போது, உங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து அதை ஆனந்த களிப்பாய் மாற்றி உதவி செய்கிற நம் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இந்த அமாவாசை நாட்களில் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற, கவலையோடு இருக்கிற, துயரத்தோடு இருக்கிற உங்களை கர்த்ததாமே கூட இருந்து உதவி செய்வாராக. எனவே அவர் கண்ணீரை மாற்றுகிறவர், மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவர். அவர் கண்ணீரை ஜபமாக ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். அப்படி ஏற்றுக்கொண்டு இழந்து போன தன் மகனை மீட்டு கொடுக்கிறார். நீங்கள் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்களோ, சுகத்தையோ, சமாதானத்தையோ, சந்தோஷத்தையோ, பொன்னியோ, பொருளியோ, வீட்டையோ, ஆஸ்தியோ, வேலையோ, நீங்கள் இழந்து போனதை நிச்சயமாகவே தேவன் அதை மீட்டு கொடுப்பார். இழந்து போன மனுஷனையே மீட்டு கொடுக்கும்போது இழந்து போன மற்ற ஆசீர்வாதங்களை, தேவைகளை நிச்சயமாக அவர் மீட்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். லூக்கா 7வது அதிகாரம் 11வது வசனத்தில், மறுநாளிலே அவர் இயேசு நாய் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர்கள் அநேகர் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊராரின் வாசலுக்கு சமீபித்த போது ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள், சிறு பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள், திரளான ஜனங்கள் அவரோடு கூட வந்தார்கள். என கண்ணீரோடு வந்தார்கள். விதவியாய் இருந்தால், சிறு பெண்ணாய் இருந்தால், ஒரே ஒரு பையன், அவனும் இழந்துட்டாங்க. அந்த துக்கத்தோடு வராங்க, அந்த மகளோட துக்கத்தை பகிர்ந்து கொண்டு. கர்த்தர் அதெல்லாம் பார்த்து அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்திலே ஒப்புவித்தார். பாருங்க, அந்த அம்மா ஜபம் பண்ணலை, யாரும் ஜபம் பண்ணலை, ஆலயத்துக்கு போல கண்ணீரோடு வராங்க. புருஷனை இருந்த ஒரு மகனை இழந்துரு என்ன செய்வதில்லை. அவங்க மீது பரிதாபப்பட்டு ஜனங்களெல்லாம் வந்து கண்ணீரோடு வராங்க. இயேசு கிறிஸ்து பார்த்து அழாதே என்று சொல்லி அந்த மகளுக்கு தன் மகனை மீட்டு அவரிடத்திலே கொடுத்தார். அதே போல் நியாயமான கண்ணீர் அது ஜபமாக மாறுகிறது, தேவனை மனதுருக செய்கிறது. அப்படியாக நீங்கள் இழந்து போன, தொலைத்து போன, உங்கள்கிட்ட அபகரிக்கப்பட்ட எந்த பொண்ணோ பொருளோ எதுவாக இருந்தாலும் தேவன் தாமே அதை கண்டுபிடித்து அதை மீட்டு திருப்பி விடுதல் நிச்சயமாக கொடுப்பார். இந்த அமாவாசை நாட்களில் பயந்து கொண்டிருக்கிற, அமாவாசை கண்டு பயப்படாத. எந்த நாட்களும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ தீங்க காணாதிருப்பீர்கள். விசுவாசத்தோடு இருங்க. எதை குறித்தும் பயப்படாதீங்க. கண்ணீரை துடைக்கிறவர், மரித்து போன மனுஷனை எழுப்பி மீட்டு தன் தாழ்த்தை ஒப்பு கொடுத்தவர். நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதை மீட்டு நிச்சயமாக கொடுப்பார். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வார். God bless you.